பேட்டி டிவி நேர்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்மளோட நேர்காணல யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சரோட ஃபவுண்டர் மிஸ்டர் ஷேக் மீரான் அவங்க நம்ம கூட இருக்காங்க. வெல்கம் சார். ஜி சார், இங்க இப்ப இருக்க சமூகத்துல நீண்ட நேர தாம்பத்தியம் அப்படிங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத ஒன்றா இருக்கு. அப்படின்னு சொல்ல சூழ்நிலையில மாத்திரை சாப்பிட்டாதான் சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது உண்மைதானா? உங்களுக்கு நிக்க ஆயிடுச்சா? இல்லை. உங்களுக்கு அந்த நிக்க ஆயிடுச்சுன்னா என்ன ஆசை இருக்குது? உங்களுக்கு நீண்ட நேரம் தாம்பத்தியம் வச்சுக்கணுங்கிற மாதிரி ஒரு சிந்தனை, அந்த கனவுலாம் இருக்குதா? இல்லைனா வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஒரு பிளைண்டாக இருக்கீங்களா? இல்லை இல்லை சார், யாருக்காக இருந்தாலும் ஆண்மானுக்கு ஆசை இருக்க தான் செய்யும். ஆசை இருக்குல்ல? கண்டிப்பாக ஆசை இருக்குங்கிறது இன்றைக்கி எல்லாருக்குமே இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, இன்றைக்கி இந்தியாவில் இருக்க உலகத்தில் இருக்க எல்லா ஆண்களுக்கும் நீண்ட நேர தாம்பத்தியத்தில் ஒரு பெரிய ஆசை இருக்குது, கனவு இருக்குது. ஆனால் சாத்தியப்படுதா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி நிறைய பேருக்கு இது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் உண்மையிலே சாத்தியப்படும், அதான் உண்மை. இந்த உண்மையை இப்போ பொய்யாச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கான உடல் வாகு, அந்த உடல் தகுதியை இன்றைக்கி நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம், அதான் உண்மை. இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் பாருங்களேன். இப்போது உங்களுக்கு திருமணம் ஆகணுங்கிற ஆசை இருக்குது, திருமணமானால் மனைவியை ரொம்ப நேரமாக சந்தோஷப்படுத்தணுங்கிற ஆசை இருக்குது, அதில் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷப்படுத்துறதுக்கு தேவையான ஆசையை மட்டும் வளர்த்துட்டு இருக்கீங்க மொழியை உடம்பு வளர்த்தோமா? இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட்டோம், ஆரோக்கியத்துக்காக என்ன நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நம்ம ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்ப்போம், நம்ம ஃப்ரிட்ஜில் இன்றைக்கி என்ன உணவுகள் நம்ம வாங்கி வச்சுருக்கோம், நம்ம கிராசரிஸ் மளிகை லிஸ்ட்டில் என்ன இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே நாக்குக்கு பிடிச்ச உணவுகளும் வயிற்றுக்கு நிரப்புற உணவுகள் தான் இருக்குதே ஒழிய எனக்கு உடல் தகுதிக்கான ஒரு ஆரோக்கியத்துக்கான உணவுகள் நம்மக்கிட்ட இல்லை. அப்படின்னா எப்போ நம்ம நரம்புகள் பலகீனம் ஆகிடுமோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நீண்ட நேர தாம்பத்தியங்கிறது அது ஒரு சொன்ன மாதிரி அது வெறும் கனவுல தான் இருக்கும் ஒழிய அது நினைவில் நடக்காது. இன்றைக்கி மாத்திரை போட்டால் தான் நடக்குமா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறது. இன்றைக்கி யாருக்குமே சக்தி இல்லாமல் இழந்ததுனால மாத்திரை தான் ஒரே ஆப்ஷனாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி மாத்திரைங்கிறது ஒரு மருந்து தானே. ஆனால் மருந்துனா என்ன, குணப்படுத்துறது தான் மருந்து. ஆனால் இதுவே ஒரு நோய். இன்றைக்கி நீங்கள் எந்த வல்லுநர்கள் எடுத்துட்டாலும் சரி, இந்தியாவில் வயகரான்னு விற்கக்கூடிய அந்த மாத்திரை வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் வயகரா கிடையாது. அமெரிக்காவில் வெளிநாடுகளில் விற்கக்கூடிய வயகரா இந்தியாவில் தடை செய்யப்பட்டது. இங்கே விற்கக்கூடியது வெறும் இந்த 20 ரூபா 30 ரூபா விற்கக்கூடிய இந்த சில்டினாஃபில் டிடாஃபில்னு சொல்லி சில மாத்திரைகள். இந்த மாத்திரை பேர்கள் நம்ம சொல்லக்கூட பயமாக இருக்குது. ஏன்னா இதை பார்த்துட்டு கூட சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அதை வாங்கி பயன்படுத்திக்கோங்கிற நிலைமையில தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்போ இதை வாங்கி ஒரு போடக்கூடிய ஒரு வாலிபரோ இல்லை திருமணமானவரோ இல்லை சுகர் பேஷண்ட்டு அந்த மாதிரி எந்த வயசில் இருந்தாலும் சரி ஒரு 8 மணி நேரம் இது வந்து சொல்லுவாங்க. தமிழில் கடப்பாரன் பேர் கூட சொல்லுவாங்க. இன்னைக்கு கேப்சூலெல்லாம் அடைச்சி இயற்கை மருந்துகள்னு சொல்லி எல்லாம் ஏன் வீடியோ போட்டே விற்கிறாங்க. இன்றைக்கி நான் இவ்வளோ பேசுகிறேன் உங்ககிட்ட, இந்த நம்ம 2 பேர் பேசுகிற வீடியோவை இன்டர்வியூ மாதிரி எடுத்து மாத்திரை விற்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ தான் ரிப்போர்ட் அடித்தாலும் சரி, காப்பிரைட் பண்ணாலும் சரி, எங்களுக்கு லீகல் டீமே இருக்குது. என்னதான் நாங்கள் மீட் செஞ்சாலும் சரி அவனுங்க புதுசாக கிளம்பிட்டு தான் இருக்கிறானுங்க. இந்த மாதிரி மாத்திரைகள் இயற்கைன்னு சொல்லி விற்கிறானுங்க. அந்த காலத்தில் தங்க பஸ்பம் சாப்பிட்டாரு சொல்லுவாங்க எம்ஜிஆர். தங்க பஸ்பம் சாப்பிட்டாலே அது வந்து ஒரு விலை உயர்ந்த எல்லாராலும் சாப்பிட முடியாத பொருள். அதுக்கே இன்றைக்கி வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கே வந்து ஒரு 8 மணி நேரம் நிற்கிற அளவுக்குலாம் வந்து பெரிய சக்திகள் கிடையாது. தொடர்ச்சியாக சாப்பிடணும், அது வந்து மண்டலங்களுக்கு சாப்பிடணும், அது கூட சப்போர்ட் உணவுகள்லாம் சாப்பிடணும், பல விஷயம் இருக்குது. அப்போது ஒரு 500 mg கலக்கக்கூடிய 500 mgங்கிறது அரை கிராம் இருக்கக்கூடிய ஒரு கேப்சூலுக்குள்ளே தங்க பஸ்பத்தோட விலை கம்மியான பொருளை போட்டு ஒரு மாத்திரையை சாப்பிட்டா 8 மணி நேரம் நிற்கிது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இதெல்லாம் பெரிய பெரிய அந்த நடிகர்களுக்கும் பெரிய பெரிய அதிபர்களுக்கும் தெரியாத விஷயமா இன்றைக்கி மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த மாதிரி மாத்திரைகள் போல தான் அந்த மாதிரி மாத்திரையை வந்து என்ன கலப்படம் நமக்கு தெரியல. அந்த மாதிரி பொருள் விற்கிறாங்க, அது சாப்பிட்டா கடப்பாற மாதிரி ஒரு 8 மணி நேரம் நிற்குது, சந்தோஷம் அடைஞ்சிட்டாரு, சரி ஓகே. மரணம் என்ன ஆகுது, அவருக்கு தலைவலிக்குது, நெஞ்சு எரிச்சல் வருது, கண் பார்வை கம்மியாக வருது, இந்த எல்லா கம்ப்ளைண்ட் வரும். ஆனால் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஏன்னா நமக்கு ஒரு நாளைக்கு பார்த்து ஆயிரக்கணக்கான கால்ஸ் வருது. இது வரைக்கும் 3 லட்சம் சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அவங்க அந்த மாத்திரையை சாப்பிட்டவங்க, சார் இந்த மாதிரிலாம் ஆகுது சார், நாங்கள் சாப்பிட்லாமா சார், கண்டினியூ பண்ணலாமா சார், தயவு செய்து விட்டுருங்க. அந்த மாத்திரை தொடர்ச்சியாக சாப்பிட்டு தாம்பத்தியம் வச்சுக்கிட்டவங்களுக்கு ஒரு காலத்தில் தாம்பத்தியம் மேலே விருப்பமே இருக்காது. அந்த மாத்திரை 1 போட்டவங்க கொஞ்ச நாள் கழிச்சு 2 போடணும், 2 போட்டவங்க 3 போடணும். இந்த மாதிரி அதிகமாக போட்டு உடம்பே வீணாக போய் நரம்புகள் சுத்தமாக செயலிழந்து போய் நிர்வாணமாக பெண்ணை பார்த்தா கூட அவருக்கு எந்த விதமான உணர்ச்சியும் வராத நிலைமைக்கு வாலிபத்திலே அந்த நிலைமை வந்துடும். இது நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நம்மகிட்ட வந்து நேரடியாக பேசி அழுதுட்டு போகிறாங்க. அந்த மாதிரி மக்கள் நம்ம ப்ராடக்டை கொடுத்து அவங்கள மறுபடியும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம் நாங்கள். ஆனாலும் முடியும், உடனேலாம் முடியாது. நாங்கள் எங்கள் ப்ராடக்ட் ஒரு மண்டலம் 3 மண்டலம் சாப்பிட்டாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் இழந்தவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் ரொம்ப வந்து அவங்க எடுத்து பல மண்டலங்கள் எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்குது. நீண்ட தாம்பத்தியம் இயற்கையான உணவுகள், ஆரோக்கியமான உணவுகள் மூலியமாக எல்லாருக்குமே சாத்தியம் தான். எல்லாருக்குமே சாத்தியம். அவங்க குழந்தை உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தை இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஆரோக்கியமான ஒரு நீண்ட தாம்பத்தியத்தை கொடுக்க முடியும். அது மூலியமாக நல்ல ஆரோக்கியமான குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்க முடியும், ஆரோக்கியமான தாம்பத்தியமும் கொடுக்க முடியும். இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கணுன்னா உணவு பழக்கம் மட்டுமே போதுமே, நீங்கள் சொல்கிற ப்ராடக்ட் எதுக்கு நம்ம வாங்கணும்? அதாவது நீங்கள் உணவு பழக்கத்தை பற்றி எவ்வளோ தான் காதில் கேட்டாலும், எவ்வளோ பேர் பேசுகிறது கேட்டாலும்,
இன்னைக்கு அவசரத்தை சாப்பிட்ற பழக்கங்களை நம்மளால் மாற்றிக்க முடியல. ஆரோக்கியமான உணவுக்கு நம்ம வந்து காலை ஒதுக்கி வச்சுருக்கோம். சண்டே சாப்பிட்லாம். இன்னைக்கு காலையில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, டிஃபன்லேயே காய்கறி பழங்கள் அதிகமாக சாப்பிடுங்க, கீரைகளை வந்து சூப்பாக சாப்பிடுங்க. கீரைகள் வந்து இன்றைக்கி அதிகமாக சாப்பிடுங்கன்னு சொல்லி என்ன ஆயிடுச்சுன்னா, கீரைகள் அதிகமாக சாப்பிட்ற பழக்கம் மக்கள்கிட்ட வந்துருச்சு. கீரைகளில் பொதுவாகவே மண் துகள்கள் வந்து இருக்கும். நீங்கள் என்ன தான் கழுவினாலும் சரி அந்த மண் துகள்கள் வெளியே போகாது. இதனால் சிறுநீர் அடைப்பு அதிகமாக வரதுனால இன்றைக்கி வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க, நம்மள்கிட்டயே சென்னையிலையும் சரி கோயம்புத்தூர்லையும் சரி டாக்டர் இருக்காங்க, நீங்கள் நேரடியாக வந்து கவுன்சிலிங் பண்ணிக்கலாம். அவங்க என்ன இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் கீரைகள் சாப்பிட்டா சூப்பாக சாப்பிடுங்க, தயவு செய்து வந்து கீரையை அப்படியே சாப்பிடாது. அதிகமாக சாப்பிட்ற பழக்கம் உள்ளவங்க வாரத்தில் 2 தடவை 3 தடவை சாப்பிட்றீங்க, பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி காய்கறி பழங்களை சாப்பிட்ற பழக்கம், மதியானத்தில் வந்து சாயந்தரம் 4 மணிக்குள்ளே அதிகமாக பழங்கள் சாப்பிட்ற பழக்கம், ஒவ்வொரு உணவுலையும் நரம்புகளுக்கு என்ன தேவை, ரத்தத்துக்கு என்ன தேவை, சதைக்கு என்ன தேவை, கண்ணுக்கு என்ன தேவை, அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு வயசு 20 சில தான் இருக்கும், நாங்கள் 40 வயசுக்கு மேலே 42 வயசு ஆகுது. எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, டே கருவேப்பிலை கீழே போடாத, வெங்காயத்தை கீழே போடாத, இதெல்லாம் வந்து அதுக்கு நல்லது இதுக்கு நான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த பழக்கமே இன்னைக்கு கை விட்டு போயிடுச்சு. நம்ம பிள்ளைக்கு என்ன கொடுக்குறோம் யோசிச்சு பாருங்க. அவன் என்ன விரும்பி சாப்பிடுவான், அவனுக்கு சிக்கன்னா பிடிக்கும், சிக்கன் சாப்பிட நல்ல விஷயம் தான். இன்னைக்கு சிக்கனை பற்றி ஒரு தப்பான ஒரு ப்ரொபகேட் நடக்குது, இது வந்து சிக்கன் சாப்பிடாதீங்க, அந்த மாதிரி ஆகுது இந்த மாதிரி ஆகுதுன்னு. சிக்கனும் ஒரு ஆரோக்கியமான அது வந்து நீ சொன்னால் ஒரு ஹைப்ரிட், ஒரு நாட்டுக்கோழியில் இருக்கக்கூடிய ஒரு பவர் கண்டிப்பாக வந்து பாய்லரில் இருக்காது. ஆனால் பிராய்லரும் நல்லது தான், ஏதோ ஒரு முறையில் அதுக்கு அது சத்துக்கள் இருக்குது. அது சாப்பிடாம இருக்கு. இன்னைக்கு பழம் சாப்பிட்றோன்னா 1000 கேள்வி. தர்பூசில் சாயம் போடுறாங்க, பழத்தில் சூடு வைக்கிறாங்க, அந்த பழம் வந்து அப்படி வளருது, எந்த பழம் இப்படி வளருது, அதில் பழம்லாம் சாப்பிட மாட்டோம், பழத்தை சாப்பிட்றது வந்து உடம்புக்கு கெடுதி, இந்த மாதிரி நிறைய பேர் பரப்பிக்கிட்டே இருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, பழம் சாப்பிடவே இல்லை ஒருத்தர், அதை விட பழங்கள் சாப்பிட்றது சிறந்தது தான். இந்த மாதிரி ஹைப்ரிட் பழங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது பார்க்குறது எல்லாமே இப்போ காசு கொடுத்து பரப்பப்பட்ட வீடியோக்கள். நம்ம பக்கத்தில் தான் கோயம்பேடு மார்க்கெட் இருக்குது, நிறைய வியாபாரிங்க இருக்காங்க. இந்த மாதிரி பொருள்கள்லாம் அப்படிலாம் செய்யவே முடியாது. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு விவசாய நிலத்தில் ஒரு 80,000 70,000 தர்பூஸ் வரும். 80,000 70,000 தர்பூஸுக்கு உட்காந்து சாயம் போட்டுட்டு இருக்கிறது இருந்தால் அவங்களுக்கு பிச்சு வண்டியில் ஏற்றி மார்க்கெட் அனுப்புறதுக்குள்ளே தர்பூஸ்லாம் கெட்டு போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப நாள் நீடிக்கக்கூடிய பொருள்கள் இல்லை. இதில் அதில் வந்து சாயத்தை போட்டாங்க. இந்த மாதிரி காட்டக்கூடிய வீடியோக்கள், கீரையை வந்து சாக்கடையில் கலந்துற மாதிரி வீடியோக்கள் எதுக்குன்னு சொன்னால், இன்றைக்கி உங்களை வந்து இந்த காய்கறி பழத்தை விட்டு தூரம் ஆக்கிடணும், அந்த காய்கறி பழத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுத்தணும். அந்த மாதிரி பயம் ஏற்படுத்தினா என்ன ஆகும், மக்களுக்குள்ள ஆல்டர்னேட் ஃபுட்டு என்ன போவாங்க, சிப்ஸு, அந்த ஜங்க் ஃபுட்டு, இந்த மாதிரி தானே போகிறாங்க இன்றைக்கி. இந்த மாதிரி போக என்ன ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து சமுதாயம் வந்து நோயாளி ஆகிடுவாங்க. நோயாளியான மருந்து வியாபாரம் பண்ணலாம். இதுக்கான ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்க ஒழிய, தயவுசெய்து பழங்கள் காய்கறிகளில் அது ஹைப்ரிட் இருந்தாலும் பரவாயில்ல, அதில் சத்துக்கள் இருக்க தான் செய்யுது, அதை சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும். நம்ம இவ்வளோ சொன்னால் டீட்டெயிலாக நான் கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா செய்ய மாட்டாங்க. அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸும் உமன் வெல்னஸும். இது எதுக்காக சொன்னால் ஒரு பேரலல் ஃபுட். இன்னைக்கு காலையில் நைட் வரைக்கும் உங்கள் உடல் ஃபுல்லாக கூடிய எல்லா உறுப்புகளுக்கும், ரத்த நாளங்களுக்கும், சதைகளுக்கும், நரம்புகளுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு உணவு தேவைப்படுது, ஒவ்வொரு சத்துக்கள் தேவைப்படுது. அது அத்தனையும் உங்களால் நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவுகள் நீங்கள் சாப்பிட்றது இல்லை. அந்த உணவுகள் நம்ம ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு ஈக்குவலைஸ் நியூட்ரலைஸ் ஆகிடும். நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் உங்கள் உடம்புக்கு எவ்வளோ விடுமோ அத்தனை நம்ம ஒரு ப்ராடக்ட் மூலியமாக கொடுத்துடலாம். வெறும் தாம்பத்தியத்துக்கு மட்டும்தான், நீண்ட நேர தாம்பத்தியத்துக்கும் 2வது தடவை 3வது தடவை பண்ணுறது, அதேபோல் குழந்தை பாக்கியத்துக்கு வந்து பண்ணுறது மட்டும் நம்ம மிஸ்டர் மென் வெல்னஸ் கொடுக்கல. அதுவும் மீறி ஆரோக்கியமான உடல். இன்றைக்கி பார்த்து நம்ம ப்ராடக்ட்டை சாப்பிட்டவங்க தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வந்து சுகருக்கு இது சுகரை வந்து குணப்படுத்துகிற மருந்துலாம் கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட நம்மகிட்ட ப்ராடக்ட் வாங்குறவங்கள 170 பேர் வந்து சுகர் நோய் இருந்து அதனால் தாம்பத்தியத்தை இழந்தவங்க தான். அவங்களில் ஒரு 100 பேர் சாப்பிட்றாங்க. ஸோ 20-30 பேர் நம்ம ப்ராடக்ட்டை சாப்பிட்டதுனாலேயே பார்த்தீங்கன்னா சுகருக்கான மருந்தெல்லாம் விட்டுட்டு சுகர்லாம் குறைஞ்சிருச்சு போய், நார்மல் ஆகிடுச்சு போய். எங்கள் டாக்டர் ஆச்சரியப்படுறாரு, எங்கள் டாக்டர் இந்த ப்ராடக்ட்டை பார்த்துட்டு என்ன ப்ராடக்ட் சாப்பிட்டீங்க இப்படி குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி மற்றவங்களுக்கு எழுதுறாங்க. இன்றைக்கி நம்ம ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் வாங்கி விற்கிறாங்க. அதில் அலோபதி கம்மி தான், மற்ற டாக்டர்கள் அதிகமாக இருக்காங்க. ஆனால் அலோபதிக்காரங்களும் இருக்கிறாங்க. லண்டன்லேயே ஒரு அலோபதி டாக்டர் இருக்கா, நம்ம ப்ராடக்ட் வாங்கி கொடுக்குறாரு, அவங்களுடைய கஸ்டமர்ஸ்லாம் கொடுக்குறாரு. இந்த அளவுக்கு ஒரு போஜனத்தை கொடுக்கக்கூடிய காரணம் என்ன, நரம்புகள் சத்தாகும் போது, நரம்புகள் பலமாகும் போது உடலில் இருக்க எல்லா உறுப்புகளும் பலமாகுது. அதன் காரணமாக உடலில் இருக்க ஏற்கனவே இந்த நோய்கள் எல்லாமே தூரமாகி ஒரு ஆரோக்கியமான தாம்பத்தியம் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையும் கிடைக்கும். அதுக்காக நம்ம ப்ராடக்ட் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். மிஸ்டர் பெர்ஃபெக்ட் வெல்னஸை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, நீங்கள் சத்தான உணவுகளை தேடி சாப்பிட்றதுல நீங்கள் பலகீனமாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்டே உங்களுக்கு போதும், அது ஈக்குவல் பண்ணிடும். சார், இந்த மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படில என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறீங்க? வந்து எந்த பொருள், எல்லா பொருளுக்குமே ஒரு காலாவதி அப்படிங்கிறது ஆமாம், கண்டிப்பாக. அப்போ நம்ம அந்த காலாவதி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது கெமிக்கல் யூஸ் பண்ணுறீங்களா? அதை டீட்டெயில்ஸ் பற்றி அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் ஆரம்பத்துலேருந்து 6 வருஷம் நம்ம ஃபாரூக் பாயாக இருக்கட்டும், நம்ம ஃபாரூக் பாய் ஒரு 5 வருஷமாக பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெசர்வேட்டிவ்ஸ்க்கோ டேஸ்ட்டுக்கோ எந்த விதமான பொருட்களும் உள்ளே கலக்கவே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஹைதராபாத் ஒரு பெரிய கம்பெனி வந்தாங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் 1000 லட்சக்கணக்கில் வந்து பீஸ் விற்கிறோம், எங்களுக்கு வந்து டேஸ்ட்டை மட்டும் மாற்றி கொடுங்கன்னு சொன்னாங்க. அன்றைக்கே நம்ம சொல்லிட்டோம். அப்போ ரொம்ப சின்ன கம்பெனியாக இருந்தோம்,
அப்பயே நம்ம சொன்னோம் இல்லை நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு எதையும் கலக்க மாட்டோம். ஏன்னா டேஸ்ட்டுக்காக ஒரு ப்ராடக்ட்டை உள்ளே கலந்தோன்னா நம்ம உள்ளே இருக்க ப்ராடக்ட்டை எடுத்து அதை போட முடியும். அப்போ அந்த அளவுக்கு உள்ளே போடாமல் என்ன ஆகும்னா சாப்பிட்றவங்க 3 ஸ்பூன் சாப்பிடணும். இப்போயே 2 ஸ்பூன் சாப்பிட்றதுக்கே நிறைய பேர் தயாராக இல்லை. 3 ஸ்பூன் சாப்பிடவே மாட்டாங்க. அப்போ 3 ஸ்பூன் சாப்பிடல அப்படின்னா அந்த உடம்புல என்ன சத்து கிடைக்கணும் அது கிடைக்காது. கிடைக்கலங்கும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு விரக்தி ஏற்படும். இந்த ப்ராடக்ட்லேயும் ஒரு நம்பிக்கையற்ற தன்மை வரும். அதனால் நம்ம அதை ஆரம்பத்தில் செய்யவே இல்லை. நம்ம ப்ராடக்ட்டுக்கான காலாவதி வந்து பார்த்திங்கன்னா 18 மாதம் ப்ரொடக்ஷன் பண்ணதுலேருந்து. நம்ம கம்பெனி பொதுவாகவே இன்றைக்கி வரைக்கும் ஒரு பெரிய கம்பெனியாக இன்னும் ஆக்கலை. சேல்ஸ் நிறைய ஆகிட்டு 3 லட்சத்துக்கு பேர் மட்டும் சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. உலகம் ஃபுல்லாக 60 நாடுகளில் இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1000 பீஸாக தான் செய்கிறோம். 1000 பீஸ் தான் டெய்லி செய்கிறோம். அந்த 1000 பீஸ் ஒன்று செஞ்சோம் அப்படின்னா ஒரு 3 நாள்லேயே விற்றுரும். இன்றைக்கி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையிலேருந்து வாங்கினாலும் சரி அதிகபட்சம் 15 நாளைக்கு மேலே அந்த ப்ராடக்ட் இருக்காது. அந்த ப்ராடக்டோட மேனுஃபேக்சரிங் டேட் 15 நாளைக்கு நம்ம கேரண்டியாக சொல்ல முடியும். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையிலேருந்து வாங்கினாலும் சரி ஆப்பிரிக்கா, சைனா, மங்கோலியா போன்ற நாடுகளில் சில நேரங்களில் 20 நாள் போய் சேர்கிறதுக்கே 15 நாள் ஆகும். அப்படிப்பட்ட நாடுகளில் இருக்கிறவங்க தவிர அதேமாதிரி சவுத் அமெரிக்காலையும் சரி போய் சேர்றது லேட் ஆகும். இது மாதிரி நாடுகளை தவிர மற்ற நாடுகள் யார் நாட்டில் சில நாடுகளில் 3 நாள் 4 நாள்லாம் போய் சேர்ந்துடும். அப்படிப்பட்ட நாடுகள் நீ எங்கேருந்து வாங்கினாலும் சரி எங்கள் ப்ராடக்டுடைய மேனுஃபேக்சரிங் உங்கள் கையில் கிடச்சதுலேருந்து 15 நாள் தான். அப்போது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 17.5 மாதம் அதை சாப்பிட்லாம். ஆனால் நம்ம ப்ராடக்டோடைய மொத்த டோஸே பார்த்தீங்கன்னா 5 மாதம் தான். 5 மாதம் சாப்பிட்டாலே போதும். 300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜாக்கள் அந்த காலத்து மண்ணுக்கள்லாம் எப்படி ஒரு நீங்கள் வாசப்பட்டு இருக்கீங்களே இப்படிலாம் அப்படிலான்னு அதெல்லாம் சாத்தியமாகும். ஓகே சார். சார் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. கைப்பழக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து எப்படி சார் பார்க்குறீங்க இந்த கைப்பழக்கம்? பல வீடியோக்கள் நம்மளும் சொல்லிட்டோம். கைப்பழக்கங்கள் ஆரோக்கியமானது கிடையாது. பல மருத்துவர்கள் இதுக்கு முன்னாடி உள்ள வல்லுநர்கள்லாம் வந்து அதை வந்து சொல்லிட்டாங்க. கைப்பழக்கம் வந்து நல்லது தான், தப்பு குறைச்சி பண்ணிக்கங்க, அதிகமாக பண்ணாதீங்கன்னு மட்டும் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. யாரும் நிறுத்தவே மாட்டாங்க. குறைச்சி பண்ணணும் நிறுத்தணும்னு நினச்சி நிறுத்தினவங்க எத்தனை பேர் கை தூக்க சொல்லுங்கள்? வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி கமெண்ட்டில் நம்ம பார்த்தாலே நம்மகிட்ட வர கஸ்டமர்ஸ் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட வராங்க. அத்தனை பேர் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா நிறுத்த முடியல தான் சொல்கிறாங்க. நிறுத்துறதுக்கான விஷயம் என்னென்னா நீ திருமணமானவங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு உச்சக்கட்டமான தாம்பத்தியத்தை வச்சு பழகிட்டாங்கன்னா கண்டிப்பாக கைப்பழக்கம் உங்களுக்கு விருப்பமே வராது. ஏன்னா இன்றைக்கி 100% ஆண்கள் யாருன்னா திருமணமானவங்க தான் வந்து கைப்பழக்கத்தில் அதிகமாக இருக்காங்க. திருமணம் ஆகி கைப்பழக்கம் வச்சுக்கிறாங்கன்னா அந்த முழுமையான தாம்பத்தியம் அவங்க பார்க்காததான் காரணம். முழுமையான தாம்பத்தியம் அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு உச்சக்கட்டத்தை பார்த்துட்டாங்க, நீண்ட நேரமாக பார்த்துட்டாங்க, 2வது தடவை 3வது தடவைலாம் ஈஸியாக போகிறாங்க. நம்ம ப்ராடக்ட் சாப்பிட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அவங்களுடைய ஆணுறுப்புல ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு விரைப்புத்திறமை நல்லா இருக்கும். ஆனால் அவங்க இடுப்பு வலிக்குன்னு சொல்லுவாங்க. பாய் 2வது தடவை 3வது இடுப்பு வலிக்குது பாய். ஆனால் வந்து அவ்வளோ நின்று தாம்பத்தியம் கிடைக்குது உங்கள் ப்ராடக்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம். நம்ம சொல்லுவோம் இடுப்புக்கும் உங்கள் உடம்புக்கும் சேர்த்து தான் ஆரோக்கியம் நம்ம கொடுத்துருக்கோம். முதல்ல உங்களுடைய ஆணுறுப்பில் விரைப்புத்தன்மை கிடைச்சா மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக 3 மண்டலம் முடிக்கும் போது உங்கள் இடுப்பு உங்கள் உடம்பு எல்லாமே தயாராகிட்டு சொல்லி அவங்க நம்பிக்கை விட்டுவோம். அதே போல் அவங்களும் அதை அந்த இன்பத்தை பார்த்துட்டு அந்த முழு ரிசல்ட்டை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படையும். இன்றைக்கி இந்த ஆன்லைனில் விற்று ஒரு 6 வருஷமாக இவ்வளோ ஸ்டாண்டர்டாக நம்ம இன்றைக்கி ஃபாரூக் பாய் மூலியமாக இந்த நிறைய கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. அவரையும் நம்ம நேரடியாக சொல்லியிருக்காரு. இவ்வளோ வருஷமும் ஆன்லைனில் விற்று இன்றைக்கி நிற்கிறோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்டுடைய தரம் தான் காரணம். ஓகே சார். நான் ஆக்சுவலாக வந்து நான் சில நேரங்களில் இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன், ஃபேஸ்புக் பார்ப்பேன். போகும்போது இந்த மாதிரி ஏதோ ஒரு சில நேரம் கண்டென்ட் வரும். சரி என்னடா இந்த கண்டென்ட் போய் ரச் பண்ணி பார்ப்போம். கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆணுறு பெருசாக இருக்க என்ன பண்ணுறது, இது சாப்பிட்டா ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வருது. அந்த கொஸ்டின்ஸ்க்கு என்ன பதிலாக இருக்கும்? அதாவது ஆணுறுப்பு யாருக்கு பிறப்புலேருந்தே சின்னதாக இருக்கும் அவங்க பயப்பட தேவையில்லை. அதாவது 3 இன்ச்சு டெம்பர் ஆகும்போது இருந்தால் போதும். ஜி ஸ்பாட்டுங்கிறது பெண்களுக்கு ரொம்ப முன்னாடி தான் இருக்குது. 1.5 இன்ச்சு தான். 3 இன்ச்சு இருந்தாலே போதும். அவரால் முழுமையான சந்தோஷமான தாமதம் மனைவி கொடுக்க முடியும். இருந்தாலும் மனோரீதியாக அவருக்கு வந்து ஒரு சந்தோஷம் வேணும். அது பெருசாக இருந்தால் தான் ஒரு சந்தோஷங்கிற மாதிரி இவருக்கும் அவங்க மனைவிக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கான ஒரு முயற்சியை நம்ம ஒரு ப்ராடக்ட்டில் நம்ம ஒரு மண்டலமான ஒரு ஆயில் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம். நம்ம ப்ராடக்ட் மூலியமாகவே ஆணுறுப்பு நல்ல நரம்புகள் வளர்ச்சி அடைஞ்சு நல்ல வளர்ச்சி அடையும். எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்கு எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டுக்கு நம்ம தடவுறதுக்கு எக்ஸ்டர்னலாக தடவுறதுக்கு ஒரு ஆயில் ஒன்று ஒரு மண்டலத்துக்கு ஒரு ஆயில் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இந்த கைப்பழக்கத்தின் மூலியமாக விபத்து மூலியமாக சரி நரம்பு பிரச்சனை மூலியமாக யாருக்கு சுருங்கிச்சோ அவங்களுக்கு கண்டிப்பாக பெருசாகும். ஆனால் பெருசாக இல்லைங்கிறதுனால கவலைப்படலாம் தேவையில்லை. எனக்கு மனோரீதியாக சந்தோஷம் வேணுங்கிறதுக்காக என் தாம்பத்தியத்தை ஒரு சொல்லுவாங்க எப்படி வந்து ஆணும் பெண்ணும் ஆடை கழட்டும் போது அந்த கணவனுக்கு மனைவி ஒரு சந்தோஷம் ஏற்படுற மாதிரி அது ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் அடையணுங்கிறதுக்காக அவங்க அதை பண்ணுறாங்கன்னா நம்ம அந்த ப்ராடக்ட் இருக்குது அதுக்கும் சப்போர்ட்டிவாக ஒரு 3 மண்டலத்துக்கு 3 ஆயில் ஃப்ரீயாக கொடுக்குறோம். லைட்டாக மசாஜ் பண்ணால் போதும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். சார் உங்கள் ப்ராடக்ட் வந்து ஆண்களுக்கு மாத்திரமா இருக்குது இல்லை பெண்களுக்கும் அந்த மாதிரி? பெண்களுக்கு இருக்குது. பெண்கள் வந்து திருமணம் ஆக போகிறது தான் சாப்பிடணும் அவசியம் இல்லை. ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்கும் இருக்குது. ஆண்கள் தான் திருமணம் ஆகிறதுக்கு 6 மாதம் முன்னாடி தான் நம்ம சாப்பிட்றதுக்கு கொடுப்போம். அதுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டோம். ஜிம்முக்கு போகிற வாலிபர்கள்லாம் கொடுப்போம். பொதுவாக 18 வயசு 19 வயசு ஆச்சு எனக்கு கொடுங்க பையன் ஃபோன் பண்ணி கேட்டால் நம்ம அந்த வயசு கேட்டு ஆரம்பத்தில் இல்லைன்னு சொல்லிவிடுவோம், தரமாட்டோம். ஜிம்முக்கு போகலாம் அவங்க கண்டிப்பாக கொடுப்போம். ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை. ஏஜ் அட்டன் ஆனது அவங்க சாப்பிட்லாம். அவங்களுக்கு வந்து ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது, அப்புறம் வந்து மாதவிடாய் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறது, வெள்ளைப்படுதல் பிரச்சனை, ஃபேட்டிக் சொல்லுவாங்க, சோர்வு, அதே போல் வந்து இரத்த சோகை,
அதுபோல் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறது, உடல் வாகு சரியில்லாமல் இருக்கிறது, அதேபோல் அவங்க உச்சந்தலேருந்து முடி கொட்டுற பிரச்சனை ஆகட்டும், உள்ளங்கால் வரைக்கும் எல்லா நகை சம்மந்தப்பட்ட எல்லா அழகு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அத்தனைக்குமே ஒரு பெண்மைக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருக்குது, மிஸ் பெர்ஃபெக்ட் உமன் வெல்னஸ் சொல்லி. அது பெண்கள் வந்து பெரிய ஒரு சொல்லுவாங்க, அது நம்ம ப்ராடக்ட்டை சாப்பிட்ட பெண்களுக்கு வந்து ஒரு புதுசாக அவங்க அழகு, அவங்க சாப்பிட்றது பெண்மைக்காக சாப்பிடுவாங்க. அவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, என்னோட அழகுல என்னுடைய முடி கொட்டுற விஷயத்தை எல்லாத்துலேயும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராடக்ட் நம்ம மிஸ் பெர்ஃபெக்ட் உமன் வெல்னஸ் ஒரு ப்ராடக்ட் இருக்குது நம்மகிட்ட. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி. இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது திருவு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க.